எதையுமே எதிர்பார்க்காம அந்த பிரபஞ்சத்த நம்புன்றீங்க. நாங்க வந்து 11, 11ன்றத பார்த்தாலே 11, 11 எனக்கு இத குடு, அத குடு அப்படின்னு சொல்லி அப்படிதான் மேம் நாங்க கேட்குறோம். நிச்சயமாப்பா. எப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புன்றது இது செய்யுமா? செய்யாதா? இது என்னவோ சொல்ல வருது. இது என்னவா இருக்கும்? ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கக்கூடாது. ஸோ ஏதோ சொல்ல வராங்க. அத அப்படியே ஏத்துக்கிறோம். இப்ப நம்ம நன்றி சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நன்றி. இது என்ன இயக்குறதும் நீ தான். நான் வெறும் இயங்கக்கூடிய ஒரு கருவி மட்டுமே. ஸோ அந்த இயங்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கிறப்போ, இயக்குறவன் அவனா தானே இருக்கான். அத முழு மனதா ஏத்துக்கணும்ல. நீ ரைட்டா தான் இயக்குறியா? இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் வேண்டாமே! அதுதான். இப்ப நீங்க 11, 11 பார்க்கும்போது யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுதுப்பா. என்ன பேசுது அப்டின்னா, "நீ ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு யோசிச்சுண்டே இருக்க. உனக்கு பண்ணலாமா? வேணாமான்னு குழப்பம் இருக்கு. நீ குழப்பம்லாம் அடையாத. நீ எடுத்து வச்ச காலம், முன் வச்சு எடுத்து வச்ச காலம் வந்து எடுத்துன்னு போயிட்டே இரு. உனக்கான விஷயங்கள் கரெக்ட்டான பாதையில தான் நீ போற. நான் உன் கூட இருக்கேன்." அப்படின்னு யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுது. ஆனா அத என்ன பண்றோம்? நம்ம பிலீவ் பண்ண மாட்றோம். இது ரைட்டா? தப்பா? இவங்க ஏதோ சொல்றாங்களே ரைட்டா? தப்பா? இது எப்படி நடத்தி குடுக்கும்? நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்பிக்கை கிடையாது. நெறைய பேருக்கு எதையுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இல்ல. எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபேக்காவே பார்க்குறாங்க. அதான் இப்ப பிரச்சனையே.